ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாசஸ் எல்எஸ்ஜி மேட்சிங்க. டாஸ் வேண்ட எல்எஸ்ஜி அணி நாங்கள் முதல்ல போலிங் செய்கிறேன்னு முடிவு செஞ்சுட்டாங்க. என்னதான் ஆச்சுன்னு தெரியல நம்ம ருத்ராஜ் கைக்வாடுக்கு. இந்த சீசன் பூரா அவருக்கும் டாஸுக்கும் ராசியே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 8வது மேட்ச் விளையாடுறாங்க, 8ல் 7 டாஸ் தோற்றுருக்காரு, ஒரே ஒரு டாஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காரு. அதனால இந்த ஐபிஎல்லில் தான் முதல்ல கேப்டன்ஷிப் பண்ணுறாரு இந்த சீசனு. அதுலேயே அவருக்கு டாஸு ஃபேவராக இல்லாதன்றது அவருக்கு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக வருத்தத்தை அளிக்குதுங்க. ஏன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கேனே ஜெயிச்சாகணுங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணிக்கிட்ட நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் இந்த மேட்ச்சு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே நம்ம கோட்டைங்க, அதில் மேக்ஸிமம் சிஎஸ்கே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு யாரும் சேஞ்ச் பண்ணலங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரச்சின் ரவீந்திரனா கண்டிப்பாக இந்த மேட்ச் எடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு. அது போல் தான் ரச்சின் ரவீந்திரனா எடுத்துட்டாங்க. டேலியன் மிச்சின் உள்ளே வந்திருக்காங்க. மொயின் அலி பிளேயிங் லெவலில் தாங்க இருக்கார். ஏன்னா அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, கிடைக்கிற சான்ஸ் நல்லா பண்ணுறாரு. அவனுக்கு கொஞ்சம் பவுலிங் குத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல பவுலருங்க, 4 ஓவர் போடுற பவுலர் தான். ஆனால் அவருக்கு மேக்ஸிமம் பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க. இந்த மேட்ச்சில் அவரை பவுலிங் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். டேனியல் மிச்சல் அவர் உள்ளே வந்திருக்காருங்க. ஏன்னா ஒரு நல்ல பிளேயருங்க. அவர் போன வேர்ல்டு கப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடினார், நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர் தான். இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி ஆட மாட்டுறாரு, இன்னும் ஒரு 50 கூட அடிக்கல. அதனால் ரச்சின் ரவீந்திரனும் கொஞ்சம் பேடாக தான் ஆடிட்டு வந்தார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக 1-1 தான் விளையாடுவார். அதனால் அவரோட பேட்டிங் இனி கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். சென்னை அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் வேறு கொஞ்சம் நல்லா இவர் கொஞ்சம் ரன் அடித்தார்னா சென்னை அணி ஒரு 200+ ஸ்கோர் போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா சென்னை கிரவுண்டில் 200+ போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மக்கிட்ட போலிங் அந்த அளவுக்கு இருக்குது. ஜடேஜா, பத்திரனா, முஸ்தபசூர், அப்புறம் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போலிங் அட்டாக் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி சென்னை அணி ஜெயிக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் 200 ரன்+ போச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக கண்டிப்பாக என்ன கேட்போன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம தலை தோனி தரிசனம் இன்றைக்கி கிடைக்கணும், அவ்வளோதாங்க. ஏன்னா சென்னை கிரவுண்டில் தோனி இன்னும் பேட்டிங் சரியாக விளையாடலைங்க. விளையாடிருக்காரு, அதிக பந்து விளையாடல. அதனால் இன்றைக்கி தோனி தரிசனம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப பந்து வேணாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10-15 பால் தலை கிரவுண்டில் ஆடினார்னா போதும், சரா மாதிரி அடிப்பார். அவரோட பேட்டிங் ஒரு பால் ஆடும்போது அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். அதனால் ரொம்ப நம்ம தோனியோட பேட்டிங்கோசரம் ஆவலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிவன் தூபேங்க, சிக்ஸர் தூபே இன்றைக்கி அவரோட ஆட்டத்தை கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவர் அடித்தார்னா ஒவ்வொரு அடி இடிமாரி இருக்கும். கண்டிப்பாக டெத்தில் அவர் நல்ல பேட்டிங் லைனப் நம்மக்கிட்ட இருக்குது. ஓப்பனிங்லாம் கொஞ்சம் ஆடி குத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம 200+ ஸ்கோர் கண்டிப்பாக அடிக்கலாம். அதனால் எத்தனை பேர்லாம் சென்னை அணி இந்த மேட்ச் ஜெயிக்கணும், அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.